வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சிருக்கோம் என்னடா பண்ண போகிறேன்னு. ஹார்ட் மோட் எப்படி ஈஸி மோட் ஆட போகிறேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் தர போகிறேன். நான் தர ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ எண்டில் நீங்களே ஆடலாம். ஆனால் அதுக்குன்னு இந்த வீடியோ முடித்த உடனே ஆடலான்னா இல்லை, நீங்கள் ஆடணுன்னா அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் தேவை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஹவு டு சர்வைவ் இன் ஹார்ட் மோடு. என்னடான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது. இப்போ வந்து நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹார்ட் மோடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒழியணும். ஏன்டா இங்கே வந்து ஒழியணும்னு கேட்டிங்கன்னா, கிராணி 3 பக்கத்துலேருந்து வரும், அந்த கார்ட்போர்ட் பக்கத்துலேருந்து. அப்புறம் வந்து இந்த பக்கத்தில் இந்த புக்கு வச்ச ஒன்று, இன்னொன்று என்னென்னா இந்த டோர் அண்ட இடம் ஒன்று, கீழேருந்து அப்படியே மேலே வரும். இதுதான் வந்து டிப்ஸு நம்பர் 1. ஒரு பொருளை எடுத்துகிட்டே வந்து நம்ம ஒழிஞ்சிடணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து விளையாட முடியும். திடீர்னு கிளவி எங்கேருந்து எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் வரும். இந்த கேமில் ஹார்ட் மோட் ஆடணுன்னாலே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தாலே நீங்கள் வந்து ஆடலாம். சில ட்ராலாம் இருக்குது, ஏன்டா அதெல்லாம் ஓப்பன் பண்ணலைன்னா ட்ராலாம் ஓப்பன் பண்ணதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஏமாற்றுவானுங்க. நீங்கள் வந்து எந்த பொருளும் கிடைக்கல அப்போ மட்டும் நீங்கள் ட்ரா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களாங்க. கீழேருந்து வருது, இல்லைனா அந்த கார்ட்போர்டு, இல்லைனா எந்த சைட்லேருந்து வேணால் வரும். வந்து கார்ட்போர்டை தள்ளுறது மட்டும் 0.1 செகண்ட் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய தடவை கார்ட்போர்டை சரியாக தள்ளாமல் அந்த செகண்ட்லேயே நான் வந்து கிளவி அடிச்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் கார்ட்போர்ட் தள்ளுறதுலாம் பார்த்து தள்ளுங்க. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 என்னடானா, எப்படி ப்ரோ, இப்போ வந்து நான் ஒரு பொருள் எடுத்துனேன். இது வந்து கார் பேட்டரியா. இப்போ வந்து இது எங்கே போடணும், இந்த சைடு போடணும். இப்போ எப்படி இது போடுறதுனா, இப்படிக்கா வந்து சவுண்டை போடுங்க ஒரு 2 வாட்டி. பிகினர் வந்து எப்படின்னா விளாடணும்னு நான் சொல்கிறேன். பிகினர்னாலே உங்களுக்கு வந்து கிராணி வர்றது இந்த சைடு கன்ஃபார்ம் ஆகணும்னா கரெக்டாக இந்த ஓட்டைக்கு நடுவில் தெரிகிற மாதிரி கரெக்டாக போய் போடணும். இதோ ப்ரொஃபஷ்னலாக தூக்கி எங்கே வேணால் அழைச்சிட்டு போயினே இருங்க, அதை பற்றி கவலைப்படுவா மாட்டானுங்க. டே 1லே ஆடணுன்னா கரெக்டாக இந்த ஓட்டைக்குள்ளே போடணும். அது பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம போட்டது எங்கே கரெக்டாக போட்டால் அது அடுத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து கிளவி அங்கே வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்ட்ரைக்காக போய் நம்ம இதை போய் போட்டுருணும் பேட்டரியை. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மஞ்சள் கலர் வீடியோ இருக்குல்ல, மஞ்சள் கலர் டோரில் ஒன்றுமே தர மாட்டானுங்க. நீங்கள் ஹார்ட் மோட் ஆனாலே அந்த மஞ்சள் கலர் டோரை மறந்துருங்க, அது திறக்கிறது வேஸ்ட்டு தான், ஒன்றுமே தர மாட்டானுங்க. அதுக்கு முன்னாடியே இதை தள்ளிடுங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். டிப்ஸ் நம்பர் 3 என்னடானா, வெப்பன் கீ. ஹார்ட் மோடில் வெப்பன் கீ எங்கெங்கெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இடம் எங்கன்னா, நம்ம வந்து சீவருக்குள்ளே போகும்போதும் அந்த இன்னொரு வாட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு இடம், அந்த இடம் ஃபஸ்ட்டு. செகண்ட் எங்கன்னா, காரை பார்த்துருப்பீங்களா, காரை அந்த ஓப்பன் பண்ணுறது அது. தேர்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கு வைக்கிற இடத்துக்கு அந்த ட்ராவில், அதாவது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ரா, அங்கே இந்த 3 இடத்துல தான் வெப்பன் கீ. வேறு எங்கேயுமே ஸ்ட்ரைக்காக வைக்க மாட்டானுங்க. இப்போ வந்து நம்ம 2 இடத்துல பார்த்தாச்சா, அந்த இடத்துல அப்போனா வைக்கலை. அப்போனா லாஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஸ்க்ரூ ட்ரைவராக என்னதுங்க, அந்த சீவர் அங்கே தான் இருக்கும் வெப்பன் கீ. வேறு எங்கேயுமே இருக்காது இந்த 3 இடத்த தவிர. இப்போ வந்து நீ வந்து ட்ராப் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால தான் நம்ம வந்து உஷாராக ஆடணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி அடிக்குமா, ஓப்பன் பண்ண உடனே வரும். சொல்லலை, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து வீடியோ பேசினே தான் கேம் பிளே தரேன். என்னடா சொல்கிறேன்னா அது உண்மை தாங்க. எப்படி 3 வழியாக வரும்ன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கதுவா, செகண்ட் வந்து அந்த சீவரை ஓப்பன் பண்ணுறோம்ல அங்கே ஒரு வழி, தேர்டு எங்கேருந்துன்னா அந்த டோர் தாங்க நம்ம சொன்னல அந்த புக் வைக்கிற இடம். இந்த 3 வழியாக தான் வரும். அதனால் இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு பக் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பொருள் எடுத்து போட்டிங்கன்னா இப்படி போடாதீங்க. இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போய்டும். இன்னும் இது உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து வந்துருக்கு. இதுதாங்க அந்த ட்ரிக்கு. தெரிஞ்சு கிளவி பார்த்துருச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு பார்த்த மாதிரி தரல. இங்கே விழுந்துடும், இங்கே பார்த்துருச்சுங்க கிளவி. ஜஸ்ட்டு மாட்டல. இப்போ வந்து இங்கே நம்ம சவுண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உள்ளே போட்டுச்சுன்னா எங்கடா போகணும் உங்களுக்கே தெரியும். ஐயோ கிளவி, அப்போ இங்கே சவுண்டு போட்டுன்னா சீவர் இடத்துல போயிடும். அதுதான் அந்த இன்னொரு டிப்ஸு. வந்து அந்த சைடு போகணும். ஒரு ஒர்க் இருக்குன்னா இப்படி கீழே போட்டு அந்த வெப்பன் கீ இப்படி கீழே போட்டு எடுத்துகிட்டு சுட்டுறணும். இப்போது வேறு ஏதாவது சைடு இந்த சைடே வாழ்ந்தால் கூட சுட்டு ஆடணும். 30 செகண்ட்ன்றது 2 நிமிஷம்லாம் இல்லை. அபவுட் நீங்கள் சுடும்போது தெரியும், கிரானி இஸ் கான் அபவுட் 30 செகண்ட். அதாவது கிரானி வந்து தொலைஞ்சி போய் 30 செகண்ட் தான் ஆகுதுன்னு சொல்கிறானுங்க. 30 செகண்ட்னா அப்போனா 20 செகண்ட் தான் அர்த்தம். நம்மளால் ஒரு பொருள் தான் எடுக்க முடியும். ஒரு பொருள்
அதாவது இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து வெப்பனுக்கு ஏற்றுட்டு இப்போ இது ஸ்க்ரூ டிரைவர் அடிக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு நம்ம கீழே இருக்கிற இடத்து ஷெட்டு அந்த நம்ம மெயின் பேஸுக்கு கீழே போட்டு நம்ம வெப்பனுக்கு எடுக்கிற வரைக்கும் தான் டைமு. நீங்கள் டே 1ல் ஆடினா அந்த மாதிரி தான் சேஃபாக ஆடணும். உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆடுறனா கூட 2 எடுக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம செகண்ட் வந்து போட்ட சவுண்டுக்கே கிளவி பயங்கரமாக வந்துடும். டிப்ஸு நம்பர் 9, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸு என்னடான்னு கேட்டிங்கன்னா, கிளவி ஆட் மோடில் எங்கெங்கெல்லாம் ரீச் பண்ண ஆகுன்றதை நான் இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே போட்டு காமிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு இடம் எங்கன்னா இருங்க ஃப்ரெண்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இடம் வந்து கார் ஷெட்டு. இது வந்து கார் ஷெட் வந்து மோஸ்ட்டாக வராது, மெயின்லி எப்போனா தான் வரும். கரெக்டாக இங்கே தாங்க வரும். ஏதாவது பொருள் இருந்தால் அப்படியே போட்டு காமிப்பேன். இதோ கரெக்டாக இங்கே தான் வரும். இதுதான் கரெக்டான இடம். இதே எடுத்துக்கோங்களேன், இதுதான் கரெக்டாக வர இடம். இங்கே தான் ரீச் பண்ணாவும். செகண்ட் இடம் எங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடம் சொன்னல, அந்த புக்கு வைக்கிற இடத்துல அங்கே ஒரு வெப்பன் கீ இருக்கணும். அது பக்கத்துலேயே அந்த வெள்ளை கதவில் அங்கே தாங்க ரீச் பண்ணாவுமே. இந்த இருங்க அதையும் காட்டுறேன் அப்படியே. அங்கே தான் செகண்ட் ஆர்டர் ரீச் பண்ணேன். தேர்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க ரீச் பண்ணாவும். இங்கே இல்லைனா அந்த கதவு உள்ள இப்படி போனால் அங்கே தான் ரீச் பண்ணாவும். வந்து எங்கே அந்த செகண்ட் ஆர்டர் ரீச் பண்ணாவுன்றதை சொல்கிறேன். இப்போது இந்த ஃப்ரெண்ட் இப்போ வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் நான் ஏன் காட்டுறது, பரவாயில்ல உங்களுக்கு வந்து காட்டணும். இந்த இடம் தாங்க கரெக்டாக ரீச் பண்ண ஒரு இடம், இந்த இடம் தான். ஓகே, இப்போ வந்து இதை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டிப்ஸு நம்பர் 11க்கு போவோம். டிப்ஸு நம்பர் 11 என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோவாக போயினுக்கும்போது நமக்கே தெரியும். ஏன்னா ஆட் முன்னாலே பார்த்துட்டோமா ஆடினு போது திடீர்னு கிளவி வந்தால் ரொம்ப பார்த்துட்டோம். வேணும்ட்டு கரெக்டாக கிளவி இங்கே போட்டுறாதனால இப்படி போட்டு விட்டு எடுத்துருங்க. போட்ட சவுண்டுக்கு கிளவி இங்கே தான் வரும். நம்ம வந்து ஸ்ட்ரைக்காக கீழே போய்டும். டிப்ஸு நம்பரு 12. என்னடா டிப்ஸு நம்பரு என்னதுன்னா, உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் அந்த பிளாங்க் ஆண்டை போட்டால் கிராணி உடச்சின்னு போவோம். ஆனால் இங்கே இது ஒன்று இருக்குது. இது ஒரு நல்லது தான், இல்லைன்னா சொல்ல நல்லது தான். ஆனால் இங்கே நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பானுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிளாங்கை உடைக்கிறோம். உடச்சிட்டு என்ன பண்ணுவோம், அந்த பிளாங்கை போடுவோம். அங்கே இருக்கிறத கட்டிங் லேயரில் உடச்சிட்டு எடுத்துருவோமா. எடுத்துட்டு நம்ம வந்து கிளவியை கூப்பிட்டுன்னு கிளவி இப்படி கூப்பிட்டுன்னு தான் அப்படி போக முடியும். ஆனால் இப்போ வந்து கிளவி இப்படி போதா, இப்படி போய் ட்ராப் எங்கே வைக்கன்றது நீங்களே பாருங்கள். செம்ம ஷாக்கிங் ஆகிடுவேன். இன்னும் நான் நிறைய வாட்டி அவுட் ஆகிருக்கேன். கிளவியை கூப்பிட்டு நானே கையால் அவுட் ஆகிருக்கேன். பாருங்களேன், வந்து உக்காந்துன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கிளவி சவுண்ட் அந்தளவுக்கு கேட்காது. பார்த்தீங்களா, ட்ராப்பு எங்கே போட்டு திருட்டு கொட்டு கரெக்டாக நான் இப்படி போகும்போது அப்படியே அவுட் ஆகிடுவேன். செம்மையான ஒரு திருட்டு கிளவி, ட்ராப் ஆர்டிஸ்ட்டுங்க இது. அதனால் நம்ம வந்து பார்த்து தான் ஆடணும். ஓகேங்க, இது இப்போ வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து டிப்ஸு பாதி கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வீட்டை சுற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு. கீழே அதுனாங்க அதான் அந்த இன்னொரு சென்டென்ஸ் இருக்கேன் கீழே, அதுக்கிட்ட இருக்கிற டிப்ஸை வந்து நான் பார்ட் 2 நாளைக்கு போடுவேன். உங்களுக்கு அப்படி பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் ஜேடிஜி. பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சரி, ஓகே, இப்போ வந்து சும்மா அவுட் ஆகிட்டு அப்படியே போயிடுவோம். வா கிளவி வா. அப்பா என்ன கிளவி அம்மா. ஓகே ஃப்ரெண்டு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.